ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சமையல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம ஈஸியாக எப்படி ப்ளைன் பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 kgயில் செய்ய போகிறேன். நீங்கள் 1/2 kg சேர்த்தா இருந்தால் இதில் பாதியாக எடுத்துக்கோங்க அளவு எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை நல்லா அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும், செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு 240 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் செய்கிறோம். ப்ளைன் பிரியாணின்றதுனால கொஞ்சம் டேஸ்ட் வரணுன்னா எண்ணெய் அதிகமாக தான் சேர்க்கணும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீ ஆட் பண்ணலைன்னா 250 ml ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய். இப்போ இது நல்லா சூடாகட்டும். இப்போ இது கூட நான் ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸில், சேர்த்துக்கோங்க இது கூட. இப்போ நம்ம இது கூட ஒரு 8 துண்டு பட்டை, ஒரு 6 லவங்கம், 6 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனாசி பூ நம்ம சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்த்துடாதீங்க, நம்ம இது மட்டுமே நம்மளுக்கு போதும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டில் பாதி கட்டு. இப்போ ஒரு 5 செகண்ட் இதை வதக்குனா போதும். இப்போ இது கூட நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் குவான்டிட்டி தான், ஒரு 1/2 கட்டு புதினா, நம்மளுக்கு 2 கைப்பிடி அளவு வரும். இப்போ இதையும் இது கூட சேர்த்து இதையும் ஒரு 5 செகண்ட் வதக்குனா போதும். இதெல்லாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணிகிட்டு இருக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகி போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம 5 செகண்ட் இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு சும்மா ஒரு நிமிஷம் வதக்கலாம் போதும். இப்போ இது கூட நான் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். எப்போவுமே பிரியாணி, பிரிஞ்சி இந்த மாதிரிலாம் செய்யும் போது நீங்கள் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா அது தாராளமாக வேகும். இப்போ பாருங்கள், ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதே பாத்திரத்தில் கரெக்டாக ஒரு 1.5 கப் அரிசி எனக்கு வந்தது. அதனால் நான் 3 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் சப்போஸ் 1 கப் உங்களுக்கு அரிசி வந்ததுன்னா நீங்கள் 1.25 தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1க்கு 1.25 சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3 சேர்த்துருக்கேன் தண்ணி. எனக்கு 1.5 கப் அரிசி வந்தது. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர அளவுக்கு விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம மறுபடியும் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு இதை குக் பண்ணலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் சிம்மில் வச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் நம்ம இது நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட தண்ணி இல்லாமல் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறி போயிட்டுருக்கும், அதனால் உடஞ்சிரும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் கழித்து பாருங்கள். ஆல்ரெடி இப்போ ரைஸ் வந்து பாதி வெந்துடுச்சு. இப்போ நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது லேசாக கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பும் நீங்கள் காரமாக வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. லேசாக அப்படியே உடையாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இதை கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியும் வந்து நம்மளுக்கு தண்ணியும் சமமாக இருக்குது. இப்போ வந்து தம் போட்டுடலாம். 15லேருந்து 20 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் நான் 15 மினிட்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. சாதம் எவ்வளோ அழகாக உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட வேண்டாம். இப்போ பாருங்கள் லேசாக உடையாமல் பொறுமையாக எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்கள், குழையவும் இல்லை பாருங்கள் சாதம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் வீட்டில். 1/2 கேஜி இருந்தால் இதில் பாதி குவான்டிட்டியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் முட்டை பிரியாணி செய்யணுன்னா நீங்கள் சாதம் நல்லா வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து எக்கு பாயில் பண்ணி அது கூட வந்து நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு வந்து நல்லா மாற்றிக்கலாம். பொறுமையாக கிண்டிடுங்க, நீங்கள் மொத்தமாக இல்லைன்னா குழஞ்சிடும். இப்போ பாருங்கள் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் இதில் செய்து ரொம்ப ஈஸி, கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் சாதத்தை பாருங்கள் எவ்வளோ உடையாமல் அழகாக வந்திருக்கு. எப்பவுமே ப்ளைன் பிரியாணியில் டேஸ்ட் கொண்டு வரது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் அதிகமாக தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.